வணக்கம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடைக்காடு சித்தருடைய பாடல்கள் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா சூனியமானதை சுட்டுவார் எங்குண்டு கோணை. ஓகேங்களா? புத்தி சூக்குமமே அதை அதை சுட்டுமென்று எண்ணங்கொள் கோணை. ஓகேங்களா? இங்கே பாருங்க. சூனியமானதை சுட்டுவார் இங்குண்டு கோணை அப்படிங்கிறது. சூனியமானது இது ஒன்றுமே இல்லாதது, நம்ம கண்ணால் பார்க்கும் பொழுது ஒன்றுமே வந்துட்டு இல்லாதது அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லையா? அது அது பார்த்திங்கன்னா அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து அந்த ஆராய்ச்சியாளர்கள் வந்து பல விஷயங்கள் சொல்கிறாங்க. அதுலேயும் சில விஷயங்கள் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன ஆனால் வந்துட்டு நம்ம மெய்ஞானவாதிகளுடைய பாடல்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஜென்ரலாக சொல்கிறாங்க. ஜென்ரலாக வந்துட்டு ஒரு ஸ்பேஸில் இருக்கிறத சொல்கிறாங்க. ஆனால் நம்முடைய மெய்ஞானவாதிகள் வந்துட்டு ஒவ்வொரு அணுக்களிலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களிலையும் வந்துட்டு அந்த ஒரு வட்ட வழி வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஒவ்வொரு செல்லுலேயும் ஒவ்வொரு செல்லுக்குள்ளே இருக்கிறதவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியாதுங்க. ஓகேங்களா? நம்ம இந்த பூமியிலேயே வந்து நம்ம மைண்டு வந்துட்டு இவ்வளோதான் நமக்கு வந்து செயல்படும். சரிங்களா? பார்த்திங்கன்னா சூனியமானதை சுட்டுவார் எங்குண்டு கோணை. அந்த ஒன்றுமே இல்லாததை காமிக்கிறவங்க எங்கே இருக்காங்க அவங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் புத்தி சுக்குமமே அதை சுட்டுமென்று எண்ணங்கொள் கோணை. புத்தினா என்னது? நம்மளுடைய அறிவு. இந்த இந்த அறிவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆராய்ச்சி இருக்கு இல்லையா? நுண்ணிய ஆராய்ச்சி செய்கிறது இருக்கு இல்லையா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதை சுட்டுமென்று எண்ணங்கொள் கோணை. சரியா? அந்த அறிவு அந்த புத்தியை கொண்டு நம்ம வந்துட்டு சூக்கம நிலையில் நம்ம வந்து நம்முடைய மனதை வந்து வச்சு ஆராயும் பொழுது அதுக்கு வந்து அப்போ வந்து நீங்கள் அந்த சூனியத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாரு சித்தர். அப்போ பார்த்தீங்கன்னா நித்தியமானது நேர்படியிலே நிலை கோணே என்றும் நிற்குமென்றே கண்டு நிச்சயம் கான் எங்கள் கோணே. ஓகேங்களா? இப்போ நித்தியமானதுன்னா எப்பயுமே வந்துட்டு உள்ளது, எப்பயுமே உள்ளது. நித்தியமானது நேர்படியிலே நிலை கோணே. எப்பயுமே உள்ளது, நேர்படியிலே நிலை கோணே என்றும் நிற்குமென்றே கண்டு நிச்சயம் கான் எங்கள் கோணே. நமக்கு இந்த நித்தியமானது வந்துட்டு எப்போயுமே வந்துட்டு நமக்குள்ளே வந்து இருக்குது. எப்பயுமே அழியாத பொருட்கள் வந்துட்டு இருக்குது, நமக்குள்ளே இருக்குது. சரியா? அது என்ன எப்பயுமே இருக்குது. அது நிற்குமென்றி கண்டு நிச்சயம் கான். அது வந்து எப்பயுமே நம்மகிட்ட இருக்கும். அது வந்து இருக்குது. ஆனால் இருக்கும் என்ன, அது நம்மக்கிட்ட எப்பயுமே இருக்குது. அது வந்து இருக்குது, ஆனால் அது இருக்கும் ஃப்யூச்சர். புரியுங்களா? அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு நிச்சயமாக நம்ம அதை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் என்ன எடுத்துவோம்? நம்ப சொல்கிறாங்க. சரிங்களா? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கடவுளை நீங்கள் நம்புங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கடவுளை நம்புங்க அப்படின்ட்டு சொல்கிறார். ஓகேங்களா? அப்போ பாருங்க, சத்தியும் பரமும் தன்னுள் கலந்தே கோணே நிட்டை சாதிக்கில் இரண்டும் தன்னுள்ளே காணலாம் கோணே. ஓகேங்களா? சத்தியும் பரமும் அப்படின்னு என்னது? சத்தியும் பரமும். சக்தினா நம்முடைய பராசக்தி இருக்காங்கல்ல, அந்த அந்த சிவனும் சக்தியும் தன்னுள்ள. ஏன்னா வந்து அந்த சிவசக்தி மூலக்கூறு தான் நம்முடைய அணுக்களில் இருக்கக்கூடிய. அதாங்க சித்தர்கள் வந்துட்டு இந்த ஒவ்வொரு அணுவுலையும்
இந்த சிவசக்தி இருந்து ஆட்டம் அந்த ஆட்டம் புரியணும், அந்த நடனம் புரிகிறத நம்முடைய சித்தர்கள் வந்துட்டு பார்த்தாங்க. சரிங்களா? அப்போ பாருங்கள், சக்தியும் பரமும் தன்னுள் கலந்தே கோனே நிட்டை சாதிக்கில் இரண்டும் தன்னுள்ளே காணலாம் கோனே. ஓகேங்களா? நமக்குள்ளே இருக்கிறத நம்ம வந்து அந்த தியானத்தில் நம்ம பார்க்கலாம். அந்த தியானம் செய்யும் பொழுது நமக்குள்ளே அந்த அணுக்குள்ளில் இருக்கக்கூடிய அந்த சிவசக்தியை நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. பாருங்கள். அப்போ பாருங்கள், ஊகை போல் இருந்து மோனத்தை சாதியங் கோணை. சரிங்களா? கூகை போல் இருந்து மோனத்தை சாதி எங் கோணை. கூகை போல்னா கூகை போல் இருந்து மௌனத்தை சாதியங் கோணே. பர மூல நிலை கண்டு மூட்டு பிறப்பது கோணே. பர மூல நிலை கண்டு. ஓகேங்களா? பரமூல நிலை கண்டு மூட்டு பிறப்பது கோணே. கூகை போல் இருந்து மௌனத்தை ஒரு மௌனமாக நம்ம வந்து இருக்கணும் இல்லையா? அதுதான் அவருக்கு சொல்கிறாங்க. சரிங்களா? ஒரு இப்போ அதை வாய் பேச முடியாமல் இருக்காங்க இல்லையா? அது ஒரு மௌனத்தை நம்ம சாதிக்கணும். அந்த அந்த பரத்தை நம்ம வந்துட்டு நம்ம மனதில் நம்ம கண்டு அந்த பிறப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து சமாதி கட்டணும் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி. ஓகேங்களா? அதை பாருங்க. பர மூல நிலை கொண்டு மூட்டு பிறப்பது கோணை. பிறப்பது அதாவது பிறப்பை வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த அறுக்கணும்னு சொல்கிறாங்க. அதுதான். ஓகேங்களா? அப்போ பாருங்கள். அப்போது எவ்வளோ வந்துட்டு ஒரு அறிவு வந்து ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. அதனால் பார்த்திங்கன்னா, கடவுளுக்கு உண்டான தகுதியை நம்ம வேறு யாருக்குமே நம்ம வந்து தரக்கூடாது. நன்றி.